மக்களே, இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு காணொளி. அதாவது தமிழ்நாடு நியாய விலை கடைகள்ல அரசு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய ரவாவில் புழுக்கள், வெண்புழுக்கள் ஊர்ந்து செல்லுகிற அவல நிலை, எண்ணற்ற புழுக்கள். அதுதான் அந்த காணொலியில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்களேன், எவ்வளவு இருக்கு பாருங்களேன், உயிரோடு இருக்கு. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஆகச்சிறந்த சேவைகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு காலகாலமா அவங்களுக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல அதனுடைய தரம் எந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இது ரவாவில் மட்டும் கிடையாது, அரிசி, பருப்பு, எண்ணெய், அது இதுன்னு எல்லாத்தையும் என்னென்னலாம் நியாய விலை கடைகள் அரசு கொடுக்குதோ அது எல்லாத்துலேயுமே இப்படித்தான் தரம் மிக மோசமான நிலையில பாருங்க. ரவாவில் என்னுடைய வீட்டில் காலையில் மனைவி ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த ரவாவை எடுத்து அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் பசங்க குழந்தைங்க கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது செய்வோம், டிஃபன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாங்க. போட்டு பார்த்தா அதில் அவ்வளோ புழுக்கள். ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ, நல்ல வேலை நான் இதை கவனிச்சேன், இது ஏற்கனவே இருக்கிற அவசரத்தில் அப்படியே நான் கவனிக்காம நான் போட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அமைச்சிருந்தேன்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு பதறி போய் என்கிட்ட காமிச்சாங்க. அடா பாவமே, இது என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து உங்ககிட்ட போட்டிருக்கேன். இதுக்கு என்ன தீர்வு தமிழ்நாடு அரசு எடுக்க போகுது, ஏழை மக்களை தொடர்ந்து வஞ்சிச்சுக்கிட்டே இருக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. அது அரசு கையில தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரவாவில் மட்டும் கிடையாதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல குறிப்பா மிக முக்கியமானது அரிசி. ஆமாங்க, ஏழை எளிய மக்களுக்கு இந்த பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் இல்லைன்னா கூட கஞ்சி காய்ச்சியாவது குடிச்சு தங்களுடைய பசியை தீர்த்துக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அந்த அரிசி மிக அத்தியாவசியமான ஒன்றா இருக்கு. அந்த அரிசி எப்படிப்பட்ட அரிசி தமிழ்நாடு அரசு காலகாலமாக வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் நியாய விலை கடைகளை இன்னைக்கு போய் அரிசியை செக் பண்ணி பாருங்க, உங்கள் மனசு நொந்து போயிடுவீங்க. நீங்கள் அடடா, நாம எப்படிப்பட்ட அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட அரிசியை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை உங்களுக்கு வரும். அது அந்த மாதிரி மிக மோசமான தரத்தில் எப்படி எனக்கு தெரியல. ஒருவேளை அரசு தங்களுடைய கொள்கையில திட்டமிட்டு இதை செயல்படுத்துறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனையோ ரகரகமான அரிசிகள் சந்தையில, மார்க்கெட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா காலகாலமா நியாய விலை கடைகள்ல ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய அரிசி மட்டும் மாறவே இல்லை, ரகமே மாறல, ஒரே மாதிரியான ரகம். அந்த ரகம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு யார் இருக்கா, நாதி இருக்கான், அதுங்களுக்கு போடுறதே நம்ம ஓசி விலையில்லாத அரிசியை தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக மட்டமான ரகத்துல உற்பத்தி பண்ணுங்க. மட்டமான ரகம், அது அப்படியே குண்டு குண்டா இருக்கும், கல் இருக்கும், மக்கி போயிருக்கும், அந்த கருப்பு வண்டுகள் இருக்கு பாருங்க, அது முழுவதுமா இருக்கும். இது எப்படி அப்படின்னு தெரியல எனக்கு. மட்டமான ரகத்துல எப்படி திட்டமிட்டு உற்பத்தி செய்யறாங்க, இன்னொன்னு எப்படி மக்கி போன வண்டுகள் நிறைந்த அரிசிகளை, துர்நாற்றம் வீசக்கூடிய அரிசிகளை அரசு வழங்குது. இது காலகாலமா எப்படி ஒரு கொள்கை முடிவா கடைபிடிக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அந்த ரெண்டு விஷயம் எப்படி, எத்தனையோ ரகங்கள் இருக்கே, 3 மாச பயிர், 6 மாச பயிர், 9 மாச பயிர், 1 வருஷ பயிர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஏழைகளுக்கு மட்டும் எப்படி திட்டமிட்டே இது எத்தனை மாச பயிர் அப்படின்னு தெரியல. இந்த ஒரே ரகத்தை டிஃபால்ட்டா, அது ஏடிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டா ஃபாலோ பண்றாங்க. இது எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொன்னு, அட்லீஸ்ட் அந்த மட்டமான ரகத்துல நீங்க கொள்கை முடியவே ஏழை மக்களை வஞ்சிக்கிற வகையில் நீங்க உற்பத்தி பண்ற அரிசியை கூட ரைட் டைம்ல அதை உற்பத்தி பண்ணி அந்த நெல்லிலிருந்து அரிசியை பிரிச்சு எடுத்து அதை மக்களுக்கு உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கல. 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் இல்லையா? அதை ஏன் பண்ணாம கிடவுன்களை போட்டு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் போட்டு மக்கி போய் கருவண்டுகள் ஏறி துர்நாற்ற வீசி தூசி புழுதி பறக்கிற அளவுக்கு அந்த அரிசி, மக்கி போன அரிசியை கொண்டு எப்படி நீங்க கொடுக்குறீங்க? எப்படி மனசாட்சியே இல்லாம பண்றீங்க கவர்மெண்ட் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இந்த 2 விஷயத்த தீவிரமா கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அரசு. இந்த அரசுகளுக்கு தொடர்ச்சியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுகளுக்கு யார் தான் கேள்வி கேட்க போறது? இந்த அரசு மனசாட்சி இல்லாம இப்படியே தான் காலகாலமா நியாய விலை கடைகள்ல ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க போறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கு. மக்கள் நீங்க தான் விழிப்புணர்வா உங்களால என்ன செய்ய முடியும், இது மீதான ஒரு நடவடிக்கை எப்படி அரசு கிட்ட கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிச்சு இதுக்கு ஒரு பதில் அளிக்கணும். ஏன்னா அரசு கண்டிப்பா செய்யாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்கள் மீது, ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு சமூக பார்வையில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி இதுக்கான ஒரு நடவடிக்கை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு அன்பா கேட்டுக்கிறேன்.